வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்னைக்கு ரவையை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு நம்ம நினச்ச மாத்திரத்தில் இதை வேகமாக செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் வறுத்த ரவை, அதே கப்லேயே 1 கப் பொடித்த வெல்லம், 1/2 கப் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் பொடித்த வெல்லத்தை இந்த பேனில் சேர்த்துக்கலாம். 1 கப் வறுத்த ரவை எடுத்துருக்கோம், அதுக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் வறுக்காத ரவை எடுத்தீங்கன்னா தண்ணியை கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கங்க. ஒரு 1/4 கப் குறைச்சி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இது கூட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்ததுக்கப்புறமா வடிகட்டிக்கலாம். பாகுபதம்லாம் எதுவும் பார்க்க வேண்டியதில்லை. வடிகட்டி வச்ச வெள்ளைக்கரைசலை மறுபடியும் இந்த பேனில் சேர்த்துட்டு இது கூட ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ வெள்ளைக்கரைசல் கொதிக்குது. ஸ்டவ்வோட தீயை குறைச்சிட்டு நம்ம எடுத்து வச்ச ரவையை போட்டு இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். நம்ம சேர்த்த ரவை இந்த வெள்ளைக்கரைசலை இழுத்து ஓரளவு கெட்டிப்பட்டு வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருப்போம். மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. இந்த ரவை வெள்ளைக்கரைசலோடு சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும். அதுக்கு 3லேருந்து 4 நிமிஷம் ஆகும். இப்போ 4 நிமிஷம் ஆச்சு. ரவை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் துருவலை வதக்கிக்கலாம். அதுக்கு இந்த பேனில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் உருகினதும் இதில் நம்ம எடுத்து வச்சு 1/2 கப் தேங்காய் துருவலை சேர்த்து இந்த நெய்லேயே வதக்கிக்கலாம். இந்த மாதிரி தேங்காய் துருவலை நெய்லேயே வதக்கி சேர்த்தோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நெய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா டைரெக்டாகவே சேர்த்துக்கலாம். வதக்கின தேங்காய் துருவலை இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சாச்சு. இப்போ கை பொறுக்கிற அளவு சூடு இருக்குது. நல்லா ஒன்று சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா கையில் வச்சு இந்த மாதிரி பால் ஷேப்புக்கு உருட்டிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் பால் ஷேப்புக்கும் உருட்டிக்கலாம், அல்லது இந்த மாதிரி பால் ஷேப்பில் உருட்டிட்டு அதை சிலிண்டர் ஷேப்பில் இந்த மாதிரி கொண்டு வந்துடலாம். தேய்ச்சி இதை ஒரு பிளேட்டில் வச்சுட்டு மறுபடியும் இதே மாதிரி எடுத்து இந்த மாதிரி பால் ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு அதை அப்படியே சிலிண்டர் ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். எல்லா மாவையும் சிலிண்டர் ஷேப்புக்கு உருட்டி வச்சாச்சு. இப்போ இதை ஆவியில் வேக வச்சிடலாம். வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு நல்லா கொதிச்சிட்ருக்கு. அதில் ஒரு இட்லி தட்டை வச்சுட்டு மேலே ஒரு காட்டன் துணியை போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச எல்லாத்தையும் அந்த காட்டன் துணி மேலே வச்சிடலாம். நல்லா ஃபுல்லாக இந்த மாதிரி காட்டன் துணியை நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுறணும். க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி காட்டன் துணி போட்டு மூடி வேக வச்சோம்னா இந்த ஸ்வீட் வேர்வை தண்ணி படாமல் நல்லா நச நசன்னு இல்லாமல் சூப்பராக இருக்கும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு 4-5 நிமிஷம் வேக வச்சா போதும். ஏற்கனவே வெள்ளைக்கரைசலில் ரவை நல்லா வெந்ததுனால சீக்கிரமாகவே வெந்துடும். எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆறுனதுக்கப்புறமா பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். சுவையான ஈஸியாக பண்ணக்கூடிய ரவா ஸ்வீட் ரோல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை இந்த ஸ்நாக் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.